வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க வாங்க இன்றைக்கி எறா குழம்பு வச்சு காட்டுறேன். இது 250 ரூபாய் எறா. பாருங்கள், தக்காளி, பாதி வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, இது மங்களூரு சவுத்தேக்காய், கொக்கம்பரு, இதெல்லாம் வச்சு ஒரு அரை மூடி தேங்காய், இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இந்த இடத்துல பாதி தான் போட போகிறேன். இன்னொரு டிஷ் பண்ணுவேன். போதும். இல்லை, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் டீ கேட்டார். டீ போட போகிறேன். பாருங்க, இந்த குழம்புக்கு தேங்காய், ஜீரகம், புளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, பாதி வெங்காயம், பாதி நம்ம குழம்புல போட்டிருக்கோம். தயாராக வெந்துன்னு இருக்குது. இதுக்கு உப்பு போடலாம். வேகட்டும். இது நம்ம அரைச்சின்னு வரலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டேன். நாங்கன்னா ஊரில் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சிடுவோம். நான் இதில் குழம்பு பொடி தான் போட போகிறேன். இது பாருங்கள், நான் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ 1.5 ஸ்பூனு குழம்பு பொடி போடலாம். இது நானே வறுத்துட்டு அரைச்ச மசாலா. நான் ஒரு 3 கிலோ அரைச்சி வச்சுடுவேன். எங்களுக்கு ஒரு 3-4 மாதம் வரும். இதில் 1.5 ஸ்பூன் போடலாம். இது கொஞ்சம் ஈஸியாகுது எனக்கு. குழம்பு மசாலா எல்லாம் வறுத்துட்டு அரைக்கும் போது, அதனால நான் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்படியே சாப்பிட்லாம். இது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு பத்தாது இது. அதனால தான் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். சூப்பராக இருக்குது. அரைச்சி தேங்காய் போடலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோ குழம்பு பண்ணிட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் போடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. இது இட்லி, தோசை, இடியாப்பா எல்லாத்துக்கும் சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. சூப்பராக இருக்குது. நாட்டாக இருக்குது குழம்பு. ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஒத்தி விடுங்க, அமுக்கி விட்டுருக்குங்க. தேங்க்யூ. நீங்கள் லைக் பண்ண எல்லோரும் பார்ப்பாங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள். என் குழந்தை பாருங்கள், நான் எப்போ சமையல் முடிக்கிறேன்னு வெயிட் பண்ணுது. ஹாய்.